ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மோகனாஸ் கிச்சனில் நம்ம பன்னீர் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வராங்க, அவங்க நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டாங்க அப்படின்னாலும் இதை நம்ம செஞ்சு அசத்தலாம். இந்த ரெசிபியை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பவுலில் நான் 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. இந்த மசாலா பொடிகள் எல்லாமே பன்னீரோட எல்லா பக்கத்துலையுமே படுற மாதிரி நல்லா கலந்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற விடலாம். இப்போ அரை மணி நேரம் ஆகிடுச்சு, பன்னீரும் நல்லா ஊறிடுச்சு. அடுத்து இந்த பன்னீரை ஃப்ரை பண்ணுறதுக்காக அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை வச்சுக்கலாம். நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சமாக மசாலா தடவின பன்னீரை எடுத்து வைக்கணும். இது நல்லா பொடி பண்ணிக்கலாம். இந்த பன்னீரை நம்ம தக்காளி வெங்காயம் வதக்கும் போது கூட சேர்த்து வதக்க போகிறோம். இந்த மாதிரி செய்கிறதுனால புலாவ் ரொம்ப சூப்பராக இருக்கும். பன்னீரை பாருங்கள், 2 பக்கமே நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பன்னீர் புலாவ் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஆப்ஷனல் தான், வேண்டான்றவங்க 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயாக கூட சேர்த்துக்கோங்க. இந்த 2மே நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 பிரியாணி இலை, 4 ஏலக்காய், 1 பட்டை, 4 கிராம்பு, 1 நட்சத்திர சோம்பு. இந்த நட்சத்திர சோம்பு பாதியாக இருக்கிறதுனால நான் 2 எடுத்திருக்கேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 1 கொத்து கருவேப்பிலை, 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா நீல வாட்டில் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்காக 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. அடுத்து இதில் ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்தா போதும். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அடுத்து நம்ம காய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் பட்டாணி, 1 கேரட்டை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். நான் இந்த 2 காய் மட்டும்தான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா பீன்ஸ் இல்லைன்னா காலிஃப்ளவர், இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச காய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாம். இந்த எல்லாத்தையுமே ஒரு 2 நிமிஷத்துக்கு எண்ணெயில் நல்லா வதங்கி விடுங்க. காய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம மசாலா பொடிகளை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. மசாலா பொடிகள் எல்லாமே எண்ணெயில் நல்லா கலந்தாச்சு. அடுத்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்க்கணும். நான் இன்றைக்கி 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன், அதனால் 4 கப் தண்ணி சேர்க்குறேன். அடுத்து இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்ததுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அரிசி சேர்க்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 கப் பாஸ்மதி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா உப்பு செக் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணியில் லைட்டாக கொஞ்சம் உப்பு கரைக்கிற மாதிரி இருக்கணும், அப்போ தான் சாதம் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். அடுத்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மிதமான சூட்டில் சாதம் நல்லா வெந்து வர அளவுக்கு வேக வச்சுக்கலாம். தேவைப்பட்ட நடுவில் எடுத்து லேசாக கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி சாதமும் ஒரு 70% வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூடவே கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, இது கூடவே நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் நான் கொஞ்சமாக முந்திரியை நெய்யில் வறுத்து எடுத்துருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். முந்திரி ஆப்ஷனல் தான், வேண்டான்றவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு 7 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. 7 நிமிஷம் ஆகிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், புலாவ் நல்லா வெந்து சாதம் ஒன்றோடு ஒன்று ஓட்டமாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாரம் வாரம் இந்த புலாவை செய்வீங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான நம்முடைய பன்னீர் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான்.
இன்றைக்கி இந்த பன்னீர் புலாவை நான் எக் ரோஸ்ட் ரைத்தா கூட சர்வ் பண்ணுறேன். இந்த ரெண்டுத்தோட காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய புலாவ் ரெசிபிஸை பார்க்க நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை எல்லாருமே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.